எல்லாருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சியில 100 கொஸ்டின் தமிழ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது அடுத்த 100 கொஸ்டின். ஸோ இதுல நிறைய கொஸ்டின் நியூ சிலபஸ் ரிலேட்டடான கண்டென்ட் தான் எல்லாமே. ஸோ ஏற்கனவே பார்த்த கொஸ்டினை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ நம்ம சேனல்ல நீங்க முதல்ல இப்பதான் பாக்குறீங்க அப்படின்னாக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ ஏற்கனவே பார்த்துட்டு வரவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்ம சேனல்ல எவ்வளோ கண்டென்ட் போட்டிருக்கோம் அப்படின்னு. புதுசா வர்றீங்க அப்படின்னா நிறைய கண்டென்ட் போட்டிருக்கோம், அதை வேணா போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ இப்போ நம்ம இந்த கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். இந்த 100 கொஸ்டினுக்குள்ள என்னெல்லாம் அதிகமா கேட்டிருக்காங்க அப்படின்னாக்கி அதிகபட்சம் இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் பொறுத்துக்க மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கு 4 கொஸ்டின் தெரிஞ்சாதான் ஆன்சர் போடலாம். மொத்தம் 10 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? 10 பிளஸ் இந்த ஒரு 3 கொஸ்டின் கேட்டீங்கன்னா மொத்தம் 13 கொஸ்டின் இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் தெரிஞ்சாதான் போட முடியும். அந்த மாதிரி இருக்கு. சரியான தொடரை கண்டறிய ஒரு 5 கொஸ்டின் கிட்ட கேட்டிருக்காங்க. மரபு சார்ந்த 3 கொஸ்டின் வச்சிருக்காங்க. பொறுத்துகள் சொல்லும் பொருளும் அடுத்தடுத்து 3 கொஸ்டின் வச்சிருக்காங்க. இணைப்பு சொல் அடுத்தடுத்து 3 கொஸ்டின் வச்சிருக்காங்க. அகரவரிசை 2 வச்சிருக்காங்க. இரு வினைகளின் பொருள் வேறுபாடு ரிலேட்டடா ஒரு 3 கொஸ்டின் வச்சிருக்காங்க. விடைக்கேற்ற வினா அமைக்க 4 கொஸ்டின் வச்சிருக்காங்க. சோ இது போக மொழிபெயர்ப்பு சார்ந்து ஒரு பேராகிராஃப் கொடுத்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சோ மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு சிலபஸ்ல இருக்கு. சரிங்களா? டிரான்ஸ்லேஷன், அதாவது இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன், பிற மொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல், அந்த மாதிரி. சோ அது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத வந்து ஒரு பேராகிராஃபோ ஒரு பாடமே நம்மளுக்கு இருக்கு. அதுல இருந்து ஒரு பேராகிராஃப் வச்சு ஒரு 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மரபு வலுவ மீதி ரிலேட்டடா ஒரு 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சோ இந்த கொஸ்டினுக்குள்ள நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாருங்க. பிறைவினை வாக்கியம். சோ உங்களுக்கு நான் ஏற்கனவே கொஸ்டின் சொல்லும் போது தன்வினை, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினை ரிலேட்டடா அதிகம் படிச்சுக்கோங்க. சோ அதை கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். சோ அது ரிலேட்டடான கண்டென்ட் தான். ஒரு கொஸ்டின்ல இந்த மாடல் கொஸ்டின் ஒரு 13 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. தன்வினை, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினை வாக்கியம். சோ எவ்வகை வாக்கியம் என கண்டறிதல் அப்படிங்கிற ரிலேட்டடாவும் வரும். சோ இதுல இருக்க ஆப்ஷனை பாத்தீங்க அப்படின்னா திராவிட மொழிகளை ஆய்வு செய்ததை பத்தி கொடுத்திருப்பாங்க. சோ நம்மளுக்கு மொழி ரிலேட்டடான கண்டென்ட்டும் நம்மளுக்கு லாங்குவேஜ் முக்கியமா இருக்கு. சோ அதுல திராவிட மொழிகளை பத்தி அதிகம் கேட்டுட்டே இருக்காங்க. சோ பிறவினை வாக்கியம்ங்கிறது சிலபஸ்ல இருக்கு. நம்மளுக்கு உள்ள இருக்க ஆப்ஷனும் நம்மளுக்கு சிலபஸ்ல இருக்கு. சோ ரெண்டையுமே ஒரே கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அப்படிங்கும் போது நீங்க நல்லா பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கண்டென்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா அதே மாதிரிதான் எவ்வகை வாக்கியம் ரிலேட்டடானதுதான். சோ புலவர் குழந்தையை பத்தி கேட்டிருக்காங்க. சோ புலவர் குழந்தை வந்து சிலபஸ்ல இருந்தாரு. சரிங்களா? 21 புதுசா சிலபஸ் சேஞ்ச் பண்ணும்போது இருந்தாங்க. அதுக்கப்புறம் 22க்கு அப்புறம் புதுசா குரூப் 2க்குலாம் கொண்டு வந்தாங்க. அப்போதான் அதை தூக்கிட்டாங்க. சரிங்களா? ஆனா வந்து புக்ல இருக்கிறாங்க. அப்படிங்கும் போது 9th 10th என்னென்னலாம் இலக்கியம் இலக்கணம் கவர் ஆகுதோ சிலபஸ்ல இல்லட்டாலுமே நம்ம படிச்சு வச்சுக்கணும். ஏன்னா சிலபஸ்ல இருக்கிற கண்டென்ட் புக்ல வந்து சிலபஸ்ல இல்லைனாலும் இருக்கும். அந்த புக்கை வந்து கண்டென்ட் சிலபஸ்ல இருக்கிற மாதிரி மாடிஃபை பண்ணி கேட்டுருவாங்க. இப்ப எவ்வகை வாக்கியம்ங்கிறது இருக்கு புக்ல. ஆனா ராவண காவியம் இல்ல. அதை எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. எவ்வகை வாக்கியம் என கண்டென்ட் இல்ல. உதாரணத்துக்கு ராவண காவியம் புலவர் குழந்தையால் எழுதப்பட்டது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. குழந்தையால் அப்படிங்கும் போதே செயற்பாட்டு வினை, ஆள்னு வந்துட்டாலே செயற்பாட்டு வினை அப்படிங்கறத நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். சோ இது அதுக்கப்புறம் என்ன கடைசி கொடுத்திருக்காங்க அப்படின்னைக்கு ஃபர்ஸ்ட் பிறவினை வாக்கியத்துல மொழியியல் அறிஞர்கள் திராவிட மொழிகளை ஆய்வு செய்வித்தனர் அப்படிங்கிறது தான் பிறவினை. ஒருத்தருக்கு இன்னொருத்தங்களுக்கு செய்ய வச்சாங்க, செய்வித்தனர் அப்படிங்கிறது தான் பிறவினை. சரிங்களா? நெக்ஸ்ட் எவ்வகை வாக்கியம் என கண்டறிதல். அதுல தன்வினை வாக்கியத்தை கண்டறியன்னு கொடுத்திருக்காங்க. குமரன் கம்பராமாயணம் கற்றார் அப்படிங்கிறது வந்து தன்வினை வாக்கியம். நெக்ஸ்ட் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்துடுக. நடவாமை அப்படிங்கிறது எதிர்மறை தொழிற்பெயருக்கான சான்று. அப்போ இதற்கான வினா என்ன அப்படிங்கிறது என்னன்னா எதிர்மறை தொழிற்பெயருக்கான சான்று தருக அப்படிங்கிறது தான் கரெக்டான இது. சோ தொழில் பெயரும் அதிகம் கேட்கிறாங்க. ஆனா இதுல விடைக்கேற்ற வினாவை கேட்டிருக்காங்க. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் ரிலேட்டடா கண்டென்ட் வச்சிருக்காங்க. சோ அன்பு செலுத்துதலே மனித நேயம் எல்லா உயிர்களிடத்தும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ இதை நீங்க கரெக்டா மென்ஷன் பண்ணி அதை எடுத்து கொண்டு வரணும். சோ அப்படி இருக்கும்போது எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துதலே மனித நேயம் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். சோ இதை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் லாஸ்ட் ஆப்ஷனும் வராது. இடையில இருக்க 2 தான் ஒரே மாதிரி இருக்கு. சோ அதை வச்சுதான் நீங்க கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஷனே தெரியாத பட்சத்துல சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் ஏதாவது ஒரு 2 வேர்டு கரெக்டா இருக்கும். அதுல வந்து அந்த 2ல ஏதாவது ஒண்ணுதான் ஆப்ஷன் இருக்குங்கும் போது மீதி 2 எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ அவாய்ட் பண்றதுக்கான மெத்தட் தெரிஞ்சதுனாலே கொஸ்டினை ஈஸியா ஹேண்டில் பண்ணி கொண்டு போயிடலாம். அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்கன்னா இருவினைகளின் பொருள் வேறுபாடு கொடுத்திருக்காங்க. பொருத்தமான வினையை எடுத்து நம்ம எழுதணும்.
சோ கதிர் அலுவலகத்திலிருந்து விரைவாக வந்து விட்டான், அவன் பையன் பள்ளியிலிருந்து இன்னும் வரவில்லை அப்படிங்கிறது தான் சரியான விடை. சோ இத ஈஸியாவே நீங்க போட்டுருவீங்க. நம்ம ஏற்கனவே இது பேச்சு வழக்குல தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுல போட்டுருவீங்க. ஸோ பேச்சு வழக்கு எழுத்து வழக்குமே நம்மளுக்கு சிலபஸ்ல இருக்கு. அதை வச்சுமே ஒரு 2 கொஸ்டின் இந்த கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. சரிங்களா? புதுசா சேர்த்தப்போ காலம், அதாவது நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம், அது ரிலேட்டடான கண்டென்ட்டையும் கேட்டிருக்காங்க. அதுவும் இருக்கு. ஸோ நம்மளுக்கு வினா இருக்கு, விடை வந்து சிலபஸ்ல இல்லை, ஆனா புக்ல கவர் ஆகுதுங்கிறதுனால இதுல கொடுத்துருக்காங்க. ஒரு எதிர் மறுத்து கூறணும் அப்படின்னாக்கி அதுக்கு என்னன்னா மறை விடை, உடன்பாட்டு கூறணும் அப்படின்னாக்கி நேர் விடை, அப்படி நேர்ந்ததை அப்படியே கூறுறது உற்றது உரைத்தல், இனமானதை குறிப்பிடுவது இனமொழி விடை. சரிங்களா? நெக்ஸ்ட் என்னன்னா அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்கன்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு உயிரெழுத்துக்கள் படிதான் வரணும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் சியும் வராது, ஒன்னு பி அடுத்து டில தான் வரணும். சரிங்களா? அப்படி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உயிரெழுத்துக்கள் ரிலேட்டடா வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கி தேய்க்கு அப்புறம் தான் படம் வரணும். ஸோ உங்களுக்கு ஆப்ஷன் டி தான். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வேர் சொல்லை தேர்வு செய்ய கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வேர்ச்சொல், வினைமுற்று, வினையாளி பேர், தொழில் பேர் ரிலேட்டடா வரும்போது அதிகமா கேட்டாங்க அப்படின்னு. ஸோ இதுல வேர் சொல்லை தேர்வு செய்யன்னு கொடுத்துருக்காங்க. வேர்ச்சொல் ஈஸி தான், கட்டளை வாக்கியமா இருக்கும். ஸோ உரை அப்படிங்கிறது தான் வேர்ச்சொல், வேற எதுவுமே வராது. அதே மாதிரி அடுத்தடுத்த கொஸ்டின் தான் வேர்ச்சொல் தான் கொடுத்துருக்காங்க. சென்றனர் அப்படின்னா செல் அப்படிங்கிறது தான் வேர்ச்சொல். இப்போ வந்து ஒரு சொல்லுக்கு நிறைய பொருள் இருந்தா அதை நீங்க படிச்சு வச்சுக்கோங்க அப்படிங்கறத சொல்லியிருந்தேன். ஸோ இதுல கேட்டிருக்காங்க ஏ என்பது எதனோடு பொருந்துறது இல்லாம பொருந்து, சேர், கூடு, இது எல்லாமே ஏய் அப்படிங்கிறதோட மீனிங் தான். சரிங்களா? நெக்ஸ்ட் கடற்கலன்கள், அது ரிலேட்டடா கேட்டிருக்காங்க. சோ இதுக்கு முன்னா ஆழியோட வேறு பெயர்கள் ரிலேட்டடா கேட்டிருந்தாங்க. இதுல நாவாய், வங்கம், தோணி, இது எல்லாமே கடற்கலன்களை பத்தி குறிக்கும். அதாவது கடற்கலன்கள் அப்படின்னா கடலுக்கு மேல பயன்படுத்துற பொருட்கள். சோ அது மேல மிதந்து நம்ம பயணிக்கிறது தான். நெக்ஸ்ட் பிழையற்ற தொடரை கண்டறிக அப்படின்னு கொடுத்திருக்காங்க. மயில் ஓர் அழகான பறவை அப்படிங்கிறது தான். சோ இப்போ உங்களுக்கு இந்த 12வது கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னாக்கி உங்களுக்கு கடற்கலன்கள், இதை வந்து எப்படி பார்த்திருப்பீங்க அப்படின்னா கடல் பயணம் ரிலேட்டடா உள்ள கண்டென்ட்ல வந்து கொடுத்திருப்பாங்க. சோ இது ஏன் நம்மளுக்கு புக்ல சிலபஸ்ல வந்திருக்கு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா சங்க இலக்கியம் வந்து நிறைய இடத்துக்கு பயணிக்கிறதுக்கும் ஒரு பொருட்களை நம்ம யூஸ் பண்ணது இன்னொரு பக்கம் கொண்டு போறதுக்கு முக்கியமா இந்த கடல் வழி பயணமும் ஒரு மூல காரணமா இருக்கும். எவ்வளவுதான் நிலவழியா இருந்தாலுமே கடல் வழிங்கிறதுக்கு வந்து அயல் நாட்டினர் நம்மளோட தொடர்பு கொள்வதுக்கும் நம்ம அயல் நாட்டுல கொண்டு வணிகம் செய்யறதுக்கும் ஒரு முக்கிய காரணமா இருந்தது. சோ அதை வந்து தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சிலபஸ்ல வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கண்டென்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லுதான். பேட்ரியாட்டிசம் அப்படின்னாக்கி நாட்டு பற்று எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், செகண்ட் ஆப்ஷன். லிட்ரேச்சர் அப்படின்னா இலக்கியம். ஆர்ட் கேலரி அப்படின்னாக்கி கலைக்கூடம், அதே மூணாவது ஆப்ஷன். நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டினா மெய்யுணர்வு, இது எல்லாருக்குமே தெரியும். ஸ்கூல் புக்ல இருக்கிற கண்டென்ட் தான் அப்படியே கேட்டிருக்காங்க. ஸ்கூல் புக்கை படிச்சவங்க ஈஸியா போட்டிருப்பாங்க. ஒருமை பன்மை புள்ளை நீக்கி எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே நம்மளுக்கு நியூ சிலபஸ்ல கவர் ஆகுது. இதுதான் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வர்றவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி கொஸ்டின்லாம் ஒருமை பன்மையில கேட்கல, ஆனா இப்போ எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கோங்க. புதுசா வர்றீங்க அப்படின்னாக்கி நம்ம சேனல்ல நிறைய கொஸ்டின் போட்டிருக்கோம், அதை வேணாலும் போய் பாருங்க, உங்களுக்கே டிஃப்ரெண்ட் தெரியும். மலையே பயிர் கூட்டமும் உயிர் கூட்டமும் வாழ பெருந்துணை புரிகின்றது அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஆனா இங்க புரிகின்றன அப்படின்னு கொடுத்திருக்காங்க, தப்பு. சரிங்களா? நெக்ஸ்ட் மரபு பிழை அற்றதை தேர்ந்தெடுத்தலுன்னு கொடுத்திருக்காங்க. இது சரியான மரபு பிழையை நீங்க தேர்ந்தெடுக்கணும். சேவல் அப்படிங்கிறது கூவும், கோழி அப்படிங்கிறது வந்து கொக்கரிக்கும், இதை அப்படியே மாத்தி கொடுத்திருக்காங்க. சரிங்களா? சோ இந்த ரெண்டையுமே மாத்தி மாத்தி கொடுத்திருக்காங்க. சோ இது வந்து பேசிக் ஆனதுதான். கிளிங்கிறது வந்து பேசும், காகம் கரையும், கூகை குளரும், இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மரபு பிழை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதுல ஒளி மரபு இருக்கு, வினை மரபு இருக்கு. சோ அது விலங்குகள் பறவைகள் தனித்தனியா இருக்கு, அதையும் பார்த்துக்கணும். அதுவுமே பத்தின சேனல் கண்டென்ட் நம்ம புக்ல கொடுத்திருக்கோம். புக்ல உள்ள கண்டென்ட்டும் கொடுத்திருக்கோம், மெட்டீரியல் கண்டென்ட்டும் கொடுத்திருக்கோம், நம்ம சேனல்ல இருக்கு. பிழை திருத்தம் செய்துக அப்படி இல்ல சந்தி பிழை நீக்குக அப்படின்னு கொடுத்திருக்காங்க. தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துவேன் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ பிழை திருத்தம் சிக்கனமாக பயன்படுத்துவேன் அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஆப்ஷன் ஏ. பொருந்தாத இணை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. குறிஞ்சி, யாமம், முல்லை, மாலை, மருதம், வைகரை. பாலைக்கு நண்பகல் வரும். சரிங்களா? சோ இதுல ஏற்பாடுன்னு கொடுத்திருக்காங்க, தப்பு.
கலர் நீளம் எதிர்ச்சொல் தருக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கலர் நீளம்னா ஒண்ணுமே விளையாது, அதுக்கு எதிர்ச்சொல் அப்படின்னா திருந்திய நிலம், நல்லா பண்பட்ட நிலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ கலர் நிலம்னா திருந்தா நிலம். சோ இடம் பிளஸ் எங்கும் சேர்த்து எழுதுகன்னு கொடுத்திருக்காங்க. இடம் எங்கும், இம்மு பிளஸ் ஏ மேதான் மாறும் சரிங்களா. சோ இடம் எங்கும் சேர்த்து எழுதுக. காடு பிளஸ் ஆறு காட்டாறு. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரிப்பீட்டட், எத்தனை வாட்டி கேட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கறத நான் சொல்லியிருக்கேன். சரி பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுதுக கொடுத்திருக்காங்க. 4 பக்கங்களிலும் மாட வீதிகள் அமைந்துள்ளன அப்படிங்கிறது தான் சரியான சொல். அமைந்திருந்தது, அமைந்தது, அமைந்துள்ளது அப்படிங்கறதெல்லாம் வராது. சோ ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுதுக அப்படின்னு கொடுத்திருக்காங்க. லட்சுமி கூப்பிடுவாள். லட்சுமிங்கிறது ஒரு பெண் குறிக்குது, அப்போ வாள் கூப்பிடுவாள் அப்படிங்கிறது தான் வரும், வேற எதுவுமே வராது. நெக்ஸ்ட் அப்படின்னு தவறான இணையை கண்டறிங்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. மக்கள்ங்கிறது வந்து அக்ரினே வராது. மக்கள்ங்கிறது உயர்திணைன்னு தெரிஞ்சாலே ஈஸியா அடிச்சிடலாம். திணையும் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க, உயர்திணை அக்ரிணை. அதுல உயர்திணைனா என்ன, அக்ரிணைனா என்னன்னு பேசிக் தெரிஞ்சாலே இந்த கொஸ்டின் அடிச்சிடலாம். நெக்ஸ்ட் கண்டென்ட் என்ன அப்படின்னாக்கி சரியான எண்ணடையை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. 1 பிளஸ் ஐயம் ஓர் ஐயம். ஏன்னா உயிர் எழுத்துக்கு முன்னாடி புள்ளி வச்ச எழுத்து இருக்கணும். சோ ஓர்னு தான் வரணும் சரிங்களா. அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்கன்னா சரியான தொடரை எடுத்து எழுதுகன்னு கொடுத்திருக்காங்க. அம்பை அடைத்து வைக்க தாழ்பால் இல்லை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ இதோட பொருள் இது அன்புக்கும் உண்டோ அடைக்கும் தாழ்பால் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும். அதாவது திருக்குறள்ல உள்ளத அப்படியே உங்களுக்கு பொருளை வந்து அப்படியே கேட்டு வச்சிருக்காங்க. சோ உங்களுக்கு திருக்குறள் தொடர்பான செய்தியை சரியான தொடர்ல கேட்டிருக்காங்க. சோ அதுக்கான பொருள் தெரிஞ்சாலே இந்த கொஸ்டின் அடிச்சிடலாம். நெக்ஸ்ட் கண்டென்ட்னா இளவேநீருக்குரிய தமிழ் மாதங்களை எழுதுக அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இளவேநீர்ல சித்திரை வைகாசி தான், இது எல்லாருக்குமே தெரியும். தமிழ் மாதங்கள் ரிலேட்டடா கேட்டிருக்காங்க. தமிழ் மொழி வந்து நம்மளுக்கு சிலபஸ்ல உண்டு, ஏன்னா தமிழ் தான் இயல் இசை நாடகம் முத்தமிழ் சேர்ந்ததுதான். சோ அதுல வந்து இயல் தமிழ் ரிலேட்டடா உள்ள கண்டென்ட் எவ்வளவு இருக்கோ அது வந்து நிறைய கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி. இப்போ இலக்கணமும் நம்மளுக்கு அதிகம் கேட்கிறாங்க. ஸோ 80% இலக்கணம் தான் இப்போ நியூ சிலபஸ்ல கவர் ஆயிருக்கு. ஸோ அது ரிலேட்டடா நம்ம புக்ல என்னெல்லாம் இருக்கோ அதை படிச்சு வச்சுக்கோங்க. கொடுக்கப்பட்டுள்ள தொடர்களை செய்தி தொடரையை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. முக்காலம் உணர்ந்தவர் நம் முன்னோர்கள் அப்படிங்கிறது தான் செய்தி சரிங்களா. அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கலைச்சொல் அறிக அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸ்ட்ரோம் அப்படின்னா புயல். இது வந்து ப்ரீவியஸ் இயர்ல அடிக்கடி கேட்ட கொஸ்டின். 2 கொஸ்டின் முன்னாடி கூட இது கேட்டிருந்தாங்க, போட்டிருந்தேன். ஸோ போன கொஸ்டின்ல கேட்ட கொஸ்டின் தான். போன கொஸ்டின்ல வந்து உங்களுக்கு எத்தனாவது கொஸ்டின்ல எல்லாம் இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் ரிப்பீட் ஆயிருந்தது அப்படின்னு சொன்னா 14, 48 இதெல்லாம் இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் ரிப்பீட் ஆயிருந்தது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் சரிங்களா. ஸோ அதே மாதிரி இங்க வந்து உங்களுக்கு அந்த அதுல 14, 48 மிஸ்ஸேல் அப்படிங்கிறது தான் கேட்டிருந்தாங்க. இங்க 30வது கொஸ்டின்ல மிஸ்ஸேல் அப்படிங்கிறதுக்கு இணையான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க, ஏவுகணை. நெக்ஸ்ட் கூற்று சரியா தவறா அதுல ரிலேட்டடா கேட்டிருக்காங்க. இது லாங்குவேஜ் ரிலேட்டடா சரிங்களா. தமிழ் மொழியை எழுத 2 வகை எழுத்துக்கள் வழக்கில் இருந்தன என அரசலூர் கல்வெட்டுகள் சான்றளிக்கிறது. இக்கல்வெட்டில் தமிழ் எழுத்தும் வட்டெழுத்தும் கலந்து இருந்தது கரெக்ட் தான். மெய்யெழுத்தை குறிக்க புள்ளி பயன்படவில்லை, பயன்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. சோ மெய்ய குறிக்கும்னா புள்ளிய வச்சிருக்க மாட்டாங்க. இந்த 2 கரெக்ட் தான், ஆனா பயன்படுத்தப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. சோ தவறு. சோ நம்மளோட இலக்கணம் இலக்கியம் சார்ந்த செய்திகள் நிறைய இருக்குன்னு அது நிறைய தெரிஞ்சுக்க வேணுங்க. மனப்பாடம் பண்ணணும்னு நினைக்காதீங்க. பேசிக்கா தெரிஞ்சாலே இதை ஈஸியா அடிச்சிடலாம். உதாரணத்துக்கு ஒரு பாறையை வச்சுக்கோங்க. அந்த பாறையில வட்டெழுத்து இருக்கு, தமிழ் எழுத்துக்களும் அதிகமா இருக்கு, ஆனா அதுக்கு புள்ளி வைக்கல அப்படிங்கிறது ஈஸியா தெரிஞ்சாலே இந்த கொஸ்டினை அடிச்சிடலாம். நெக்ஸ்ட் கண்டென்ட் என்ன அப்படின்னாக்கி குறுநெடில் மாற்றம் தவறான இணையை எடுத்துருக்காங்க. உயிரெழுத்துக்கள் அப்படிங்கிறதுல வந்து தவறான இணையை கொடுத்துருக்காங்க. அடுத்த கொஸ்டின் என்னன்னா இருபொருள் தருக அப்படின்னு கொடுத்திருக்காங்க. வழி நதி இருபொருள் தரும்னா ஆறுக்குரிய வேறு பெயர்கள். அதாவது நதி இயற்கை சார்ந்த நீரோட்டம், நதி, கடல், அப்புறம் சூரியன், சந்திரன், அப்புறம் காற்று, அப்புறம் மலை, பாம்பு, யானை, இது கூடிய வேறு பெயர்கள்லாம் நம்ம புக்ல இருக்கு. இதை மட்டும் படிச்சாலே போதும். அடிக்கடி கேட்கிறாங்கன்னு இதுல கேட்டிருக்காங்க. போன வாட்டி சூரியன் கேட்டிருந்தாங்க, கதிரவன், வெய்யோன், இதோட வேறு பெயர்கள் ரிலேட்டடா கேட்டிருந்தாங்க. இதுல கடற்கலங்கள் கேட்டிருக்காங்க, நதியோட வேறு பெயரும் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு பொருள் தரும் பல சொற்கள். அதுல உலகம் அப்படிங்கிறது என்னன்னா தரணி, பார், இதெல்லாம் உலகத்தை தான் குறிக்கும். இந்த உலகத்துல எத்தனையோ கோடி மக்கள் இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட பேர் தான் இந்த சிலபஸ் ரிலேட்டடா படிச்சுட்டு இருப்பாங்க, டிஎன்பிஎஸ்சியா இருக்கட்டும். ஸோ அதுல ஒரு சில மக்கள் பிளைண்டா இருக்கலாம். ஸோ அவங்களுக்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த கொஸ்டின்.
சேனல். அதாவது உங்களுக்கு நிறைய பேருக்கு பார்த்து படிக்க தெரியும், நிறைய பேருக்கு படிக்க தெரியும் ஆனா பார்க்க தெரியாது, கேட்க முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இந்த சேனல் உதவியா இருக்கும் அப்படின்னு நினைச்சுதான் இதை ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போது எல்லாம் நிறைய பேரை பார்த்துருக்கேன். காலேஜில் படிக்கும் போதுலாம் ஒரு பொண்ணுக்கு இன்டர்னல் எக்ஸாமுக்கே எழுத நாங்கள் ஹெல்ப் பண்ணியிருந்தோம். அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி இருக்கிற பிள்ளைங்களும் யூஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ இது நீங்க அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க, இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்கு. ஸோ இதுல 100 கொஸ்டினை எப்படி படிக்கலாம் அப்படிங்கறத சொல்றாங்க. அப்படிங்கறதே நீங்க அவங்க கிட்ட ஒரு தெரிவிக்க மட்டும் ஒரு 1 நிமிஷம் தெரிவிச்சா போதும், சரிங்களா? ஸோ மீதி இந்த 1 மணி நேரம் கொஸ்டினை நீங்க அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை, அவங்களே கேட்டுக்கிடுவாங்க. ஸோ அவங்களுக்காக உருவாக்கப்பட்டதுதான், எல்லாருக்குமே யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம கண்டனுக்குள்ள போய்க்கலாம். ஒரு பொருள் தரும் பல சொற்கள்ல தரணி பவர். நெக்ஸ்ட் பேசுதல் இருபொருள் தருக. உலகம்னு வரையும் எனக்கு அதை சொல்லணும்னு தோணுச்சு, சொன்னேன். நெக்ஸ்ட் பேசுதல் இருபொருள் தருக. உரைத்தல் விளம்புதல். ஸோ நிறைய பேருக்கு பேச முடியும், பார்க்க முடியாது. சில பேருக்கு பார்க்க முடியும், பேச முடியாது. அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கைடன்ஸ் இருந்துச்சு அப்படின்னாக்கி கண்டிப்பா நிச்சயம் அவங்களும் வாழ்க்கையில ஜெயிப்பாங்க அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. சரியான சொல் எது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நான் சொன்ன வேலையை அக்கறையுடன் செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது மிகுந்த அக்கறையுடன், சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, யாது என்ற வினா சொல்லி பொருத்தமாக வாக்கியத்தில் அமைக்க. அறநெறிச்சாரம் என்பதன் பொருள் யாது. அறநெறிச்சாரம் அப்படிங்கிறதோட ஆசிரியர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். முனைப்பாடியார். திருக்குறள் திருவள்ளுவர். கம்பர் கம்பராமாயணம், ராமாயணத்தை எழுதியிருப்பாங்க. சோ இதுல இருக்க வேற யாரோட பேர்கள், அவங்களோட நூலு, அதெல்லாம் பார்த்து வச்சுக்கணும். ஏன்னா இன்னைக்கு ஆப்ஷன்ல இருந்தது நாளைக்கு கொஸ்டின்ல கேட்க வாய்ப்புகள் அதிகம். சரியான வினா சொல்லி ஈட்டு நிரப்புக அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அண்ணா நூலகம் எங்கு உள்ளது? நூலகம் கண்டென்ட் பத்தின நம்ம சார்ட்ஸ்ல கொடுத்திருக்கோம், சரிங்களா? விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்ததுக்கு வஉசி சுதேசி நாவாய் சங்கம் என்ற கப்பல் நிறுவனத்தை பதிவு செய்தார்னு கொடுத்திருக்காங்க. நிறுவியவர் யாரு அப்படின்னு கொஸ்டினா கேட்டிருக்காங்க விடைக்கேற்ற வினா. சோ இந்த விடைக்கேற்ற வினா ரிலேட்டடா 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 3மே வஉசியை வச்சுதான். 39வது கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க, சரிங்களா? சரி, இதுல 39 அடுத்து 55 56 இவரோட கொஸ்டின் தான். அதுவும் விடைக்கேற்ற வினாதான். இதுல சுதேசி நாவாய் சங்கம், அதுல லாங்குவேஜும் கொடுத்திருப்பாங்க. அவரு கூட எக்ஸ்ட்ரா கீல்ஸ், அவரு வழக்கறிஞர், அது ரிலேட்டடா கண்டென்ட்டும் கொடுத்திருப்பாங்க. பார்ப்போம் வரிசையா. அடுத்து 40வது கொஸ்டின், நான் வந்தேன் என்னும் வாக்கியத்தை எதிர்காலத்தில் கொடுப்பேன்னா எதிர்காலத்துல என்ன வருவோம்? வருவேன் அப்படிங்கிறது தான் கரெக்ட். காலம் ரிலேட்டடான கொஸ்டின். நெக்ஸ்ட் கண்டென்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, பதனம் வட்டார வழக்கு சொல்லுன்னா பதனம்னா கவனமாக, நீர்த்து பார்க்கும்னா மேல் கஞ்சு. ஏன்னா இந்த 2 கொஸ்டினும் அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஏன்னா பேச்சு வழக்கு எழுத்து வழக்கா மாத்துங்கிறதுக்கு முன்னாடியே கேட்டிருக்காங்க. ஏன்னா அந்த சிலபஸ் இப்பதான் சேஞ்ச் பண்ணாங்க. ஆனா சிலபஸ்ல 2019 இருந்து புக்கு மாறிச்சுல. சோ அது அப்புறம் உள்ள புக்ல இது கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ துணைப்பாடம் பகுதியில இந்த கண்டென்ட் இருக்கு, சரிங்களா? துணைப்பாடம் பகுதியில இருந்துதான் வட்டார வழக்கு சொல்லி கேட்பாங்க. ஏன்னா அதுலதான் நிறைய கதைகள் இருக்கும், நிறைய மக்களோட செய்திகளை அதுலதான் வெளிப்படுத்தியிருப்பாங்க கவிஞர்கள். சோ அதுல உள்ள கண்டென்ட் தான் நம்மளுக்கு பேச்சு வழக்கு எழுத்து வழக்குல இருந்து கேட்பாங்க. ஏன்னா அதான் புக்ல இருந்து கேட்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் கீழ்கண்ட சரியான நிறுத்தற்குரியவர்கள் இடம்பெற்றுள்ள சொல்லி எடுத்திருக்காங்க. அந்தோ இயற்கை அளிக்கிறதே. சோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு லாஸ்ட் புல் ஸ்டாப் இருக்கு. நாளைக்கு இது எவ்வகை தொடர்னு கேட்கலாம், உணர்ச்சி தொடர், சரிங்களா? நெக்ஸ்ட் கீழ்கண்ட வாக்கியத்தில் சரியான நிறுத்தற்குறியிடப்பட்டது எதுன்னு எடுத்துருக்கோம். அடையப்பா எவ்வளவு பெரிய ஏரி அப்படிங்கிறது, இதுவும் உணர்ச்சி தொடர் தான். சோ சரியான நிறுத்தற்குறியீடு ஏற்றதா பார்த்திருக்கோங்க. இந்த வாட்டி கேட்டவங்க நாளைக்கு அப்படியே கட் காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சு கேட்பாங்க. அச்சம் அவலம் இறங்கார் முதலான உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவது என்ன அப்படின்னா வியப்புக்குறி. இப்போ நம்மளுக்கு வியப்புக்குரிய பத்தினதான் மேல 2 கொஸ்டின் பார்த்தோம், சரிங்களா? இதுல இருக்கலாம், இதுதான் வியப்புக்குறி. வியப்புக்குறி கொஸ்டின் பார்த்துதான் எவ்வகை வாக்கியம்னு நிறுத்த குறியீடுகள்ல கொடுத்திருக்காங்க. சோ இது எவ்வகை வாக்கியம்னு கேட்டாங்க அப்படின்னாக்க உணர்ச்சி தொடர்ன்னு சொன்னா, சோ கீழே இதுல வியப்புக்குறி கொடுத்திருக்காங்க. அடுத்து சோநாடு என்பதற்கு சோழ நாடுதான் சோநாடுன்னு சொல்லுவாங்க. இது மரபு சார்ந்த கொஸ்டின். இணையான தமிழ் சொல்லை நிறுத்துக அப்படின்னு கொடுத்திருக்காங்க. கிளாசிக்கல் லிட்டரேச்சர் அப்படின்னா செவ்வி இலக்கியம், மாடர்ன் லிட்டரேச்சர்னா நவீன இலக்கியம், ரீஜனல் லிட்டரேச்சர்னா வட்டார இலக்கியம். அடுத்து என்னுடன் ஊருக்கு வருவாயா அப்படிங்கிறதுக்கு ஒருத்தர் கொஸ்டின் கேட்கிறாரு. அதுக்கு திருப்பி ஒருத்தர் சொல்றாரு வராமல் இருப்பேனா அப்படின்னு திருப்பி ஒரு வினாதான் கேட்கிறாரு. நான் வருது, அதாவது வினா எதிர் வினாதல் விடை. சோ வினாவையே விடையா கொடுத்திருக்கிறதுனால வினா எதிர் வினாதல் விடை. டெபிட் கார்டு அப்படிங்கிறதுக்கு பற்று அட்டை, இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அடுத்து டெலிகேட் அப்படிங்கிறதுக்கு தமிழ் சொல் பேராளர், சரிங்களா? நெக்ஸ்ட் இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன்.
மேல எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. ஒரு வேர்டு இருக்கு அப்படின்னா அதுக்கான வேர்டு தமிழ் மீனிங் கீழே இருக்கு. ஆனா கீழே வந்து எப்படி கொடுத்திருக்காங்க அப்படின்னா 4 ஆப்ஷன்ல 4 ஆப்ஷன் இருக்கு. 4க்குமே ஒரு ஆன்சர் கொடுத்திருக்கோம். அதுல எது சரியானது அப்படிங்கறத நீங்க கேட்டிருக்காங்க. ஏன்னா நேரான தமிழ் சொல்லலாம் கரெக்டானது. ஃபைல்னா கோப்புகள் அப்படிங்கறதா சரியானது. ஜெராக்ஸ்னா ஒளிநகல். சரிங்களா? தாமரை இலை நீர் போல உமைக்கு ஒரு பொருள் யாதனை கண்டிருக்கேன்னு கொடுத்திருக்காங்க. பட்டும் படாமல் இருத்தல் அப்படிங்கிறது தான் சரியான பொருள். பேரறிவாளன் திரு போல என்னும் உமை கூறும் பொருள் எதுவென்னு கொடுத்திருக்காங்க. பலருக்கும் பயன்படுதல் அப்படிங்கிறது தான் சரியான பொருள். அடுத்து சரியான இணையம் கேட்டிருக்காங்க. மேலையும் உமை கூறும் பொருள் தான், கீழேயும் உமை கூறும் பொருள் தான். ஆனா சரியான இணையம் மட்டும் காக்கணும். இலவு காத்த கிளினா ஏமாற்றம், இதுதான் கரெக்ட். எல்லாருக்குமே தெரியும். இலவம் மஞ்சு வந்து பழுத்து பழுத்து காய்கோன்னு பார்த்துக்கிட்டே இருக்கும். பச்சையா இருக்கிறது மஞ்சளா மாறும், திருப்பி வெடிச்சு பஞ்சா பறந்து போயிடும். சோ இதை பார்த்துட்டு இருந்த கிளிக்கு ஏமாற்றம் தான் அடைக்கும். பழம் நினைச்சு பார்த்துட்டு இருக்கோம், வெடிச்சு காத்துல பறக்கும். சோ ஏமாற்றம். அடுத்து வாக்கிய அமைப்பினை கண்டறிங்க. வீரர்கள் நாட்டை காத்தனர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது வந்து செய்வினை வாக்கியத்துல அமையும். சரிங்களா? செய்வினை வாக்கியத்தை நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த இடத்துல செய்தி வாக்கியமும் கேட்பாங்க. விடைக்கேற்ற வினா கொடுத்திருக்காங்க பாருங்க. 55வது கொஸ்டின் 56வது கொஸ்டின் வஉசி பத்தினதுதான். இதே மாதிரி 39லயும் வஉசி பத்தி தான் கேட்டிருந்தாங்க. விடைக்கேற்ற வினால வஉசி அவர்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் புலமை பெற்றிருந்த அப்படின்னு கொடுத்தாங்க. வஉசி அவர்கள் புலமை பெற்றிருந்த மொழிகள் யாவை அப்படிங்கிறது தமிழ், ஆங்கிலம். நாளைக்கு இத வஉசி ரிலேட்டடான கண்டென்ட்ல கூற்று காரணத்துல கேட்கலாம். சோ அதனால பார்த்து வச்சுக்கோங்க. அவர் வந்து நம்மளுக்கு சிலபஸையும் கவர் ஆகுறாரு, புக்லயும் இருக்காரு, அடிக்கடி கேட்கிறாங்க. ஜிகேலையும் கவர் ஆகுறாங்க. வஉசி அவர்கள் வழக்கறிஞராகவும் இருந்திருப்பாங்க, எழுத்தாளர், பேச்சாளர், தொழிற்சங்க தலைவராகவும் இருந்திருப்பாரு. சோ இந்த மாதிரி அவரோட பன்முகத்தன்மைகள் எல்லாம் விளங்கிருக்கு. சோ அவரோட பன்முகத்தன்மைகள் யாவை அப்படிங்கிறது தான் கரெக்ட். எதுன்னா ஒண்ணுது இருக்கும். யாவைனா நிறைய இருக்கு. வழக்கறிஞர், எழுத்தாளர், பேச்சாளர், தொழிற்சங்க தலைவர் என நிறைய இருக்கு. அப்போ நிறைய இருந்ததுன்னா யாவைன்னு தான் வரணும். ஏன்னா சரியான வினா சொல்ல இட்டு நிரப்புக அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ எது யாவை அப்படிங்கிற என்ன அப்படிங்கறதெல்லாம் நீங்க நிரப்புற மாதிரி இருக்கும். கோடிட்டு இடத்துல கேட்டிருப்பாங்க. இங்கேயுமே அப்படி இருக்கு. கொஸ்டின் பின்னாடி இருக்கு, பார்ப்போம். இருவினைகளின் பொருள் வேறுபாடு இருந்து சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. குவிந்து குவித்து. சந்தையில் குவிந்த குப்பையை அள்ளி வண்டியில் குவித்து வைத்தனர் அப்படிங்கிறது சரியான ஆன்சர். சோ இந்த குவிந்து குவித்தும் அடிக்கடி கேட்கறாங்க. போன கொஸ்டின்லயும் கேட்டிருந்தாங்க, உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். போன கொஸ்டின்ல என்னெல்லாம் கேட்டிருந்தாங்க? ஏறி ஏறி, குவிந்து குவித்து, திருந்து திருத்து, மாறு மாற்று, பணிந்து பணித்து. சோ இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. இந்த கொஸ்டின்ல குவிந்து குவித்து கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். சரியான சொற்றொடரை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுல தமிழகத்தின் வாட்ஸ்வார்த் என்று புகழப்படுபவர் வாணிதாசன். வாணிதாசன் சிலபஸ் நம்மளுக்கு சிலபஸ்ல இருந்து தூக்கிட்டாங்க. ஆனா புக்ல இருக்கிறாங்கிறப்போ அதை வந்து கொஸ்டினா எந்த மாடல்ல கேட்டிருக்காங்கன்னா சரியான தொடரை தேர்வு செய்க அப்படிங்கிற ரிலேட்டடா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கண்டென்ட் என்னன்னா அகரவரிசைப்படி கேட்டிருக்காங்க. அகரவரிசைப்படி இந்த அழகு ரிலேட்டடா நிறைய கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 கொஸ்டின் முன்னாடி போட்டிருந்தேன். சோ இந்த மாதிரி பாருங்க. உயிரெழுத்து எந்த இடத்துல ஃபர்ஸ்ட் இடத்துல வருது அப்படிங்கிறத பாருங்க. அகரவரிசைப்படி சரியான விடையை தேர்வு செய்யுங்கன்னு கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். சரிங்களா? அதாவது செகண்ட் ஆப்ஷன் அழகு, அறிவு, அன்பு, அன்று, அன்னை இந்த மாதிரி வரும்போது அப்போ காவுக்கு அப்புறம் சேதம் வரணும், இச்சுக்கு அப்புறம் தான் சே வரணும். அப்படிங்கும்போது இது தப்பு. சரிங்களா? சோ அப்ப இதுல சரியா என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா செகண்ட் ஆப்ஷனும் ஃபோர்த் ஆப்ஷனும் சரியா இருக்கு. சோ இந்த மாதிரி ஆப்ஷன் உங்களுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு உங்களுக்கு எடுக்கும்போது இதுல வந்து உங்களுக்கு ஈஸியா போட்டுருவீங்க. தெரிஞ்சவங்க புதுசா இங்கிலீஷ் மீடியம் படிச்சுட்டு உள்ள வர்றவங்க இந்த ஃபீல்டுக்குள்ள வந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பா இதுல 5 நிமிஷத்துக்கு மேல எடுத்துருவாங்க. இப்படி 5 நிமிஷத்துக்கு மேல நீங்க தமிழ்லயே பண்ணீங்க அப்படின்னா ஜிகேல மேக்ஸ் ஜிகே போடும்போது கொஞ்சம் டைட் ஆயிரும் டைம். அப்படி இருக்கும்போது நல்லா பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கண்டென்ட் என்னன்னா எழுதிய பாடல் எவ்வகை தொடர் அப்படின்னா பெயரச்சு தொடர். மகிழ்கின்றனர், மகிழ் என்ற சொல்லின் வினையாளனின் பெயர் அப்படின்னாக்கி மகிழ்ந்தோர் அப்படிங்கிறது தான். சோ மகிழ் அப்படிங்கிறது வந்து வேர் சொல். சரிங்களா? சோ நம்மளுக்கு கேட்டாங்க அப்படின்னா நீங்க தெரிஞ்சுக்கணும். மகிழ்ந்தோர் அப்படிங்கிறதுக்கு வேர் சொல் என்னன்னா மகிழ். சோ இது வந்து உங்களுக்கு வேர் சொல்ல கேட்கலாம். அடுத்து இன்னைக்கு வந்து வினையாளனின் பேர்ல கேட்டவங்க நாளைக்கு வேர் சொல்ல கேட்கலாம். எழுதி என்ற வேர் சொல்ல இருந்து வினை எச்சத்தை எழுதுங்க. எழுதிய அப்படிங்கிறது வந்து வினை எச்சம். சரிங்களா? வினை எச்சம். எழுது அப்படிங்கிறது வந்து வேர் சொல். நல்லா பார்த்துக்கோங்க. வேர் சொல்லை கண்டறிக. கற்றார் கல், சென்றார் செல். போன வாட்டி கேட்டிருந்தாங்க, மேல சென்றார் செல். பொருள் வேறுபாடு இருந்து சரியான சொல்லி கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மாலா பள்ளத்தில் விழுந்தாள் அப்படிங்கிறது தான் சரியான சொல்லு.
அடுத்த கொஸ்டின் சரியான தொடரை கண்டறிக அப்படிங்கிறாங்க. அறம் செய்ய விரும்பு, இது யாரோடது? ஔவையாரோடது. முக்கியமானதுன்னு சொல்லியிருக்கேன். ஔவையாரோட கண்டென்ட் புக்ல இருக்கிறத நம்ம கவர் பண்ணி பார்த்துருக்கோம். சின்ன புக்கு, அதாவது 1ஆம் கிளாஸ்ல இருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் பிளேலிஸ்ட்லயே இருக்கு, நம்ம சேனல்ல போய் பாருங்க தெரியும். ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுத்தலுக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல கரெக்டானது என்ன? நேரான தமிழ் சொல் ஹியூமனிட்டி அப்படின்னா மனித நேயம், ட்ரஸ்ட் அப்படின்னா அறக்கட்டளை, சரிங்களா? மெர்சி அப்படின்னா கருணை, பேட்ரியாட்டிசம்னா நாட்டுப்பற்று, அப்படியே கரெக்ட் மாறி மாறி இருக்கு. ஸோ சி ஆப்ஷன் தான் கரெக்ட். ஹியூமனிட்டி அப்படின்னா மனித நேயம், ட்ரஸ்ட்னா அறக்கட்டளை, மெர்சினா கருணை, பேட்ரியாட்டிசம்னா நாட்டுப்பற்று. இங்கேயும் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பொறுத்துகை கேட்டிருந்தாங்க, அதுலயும் இந்த பேட்ரியாட்டிசம்னா நாட்டுப்பற்று கேட்டிருக்காங்க. சரியான எதிர்மறை சொல்லை கொண்டு நிரப்புக அப்படின்னு கொடுத்திருக்காங்க. மணிமேகலை செல்வி செருப்பியை விரும்பியவள் அல்லல் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ எதிர்மறை சொல்லு அப்படின்னா அல்லல் தான் வரும், அல்லை வராது, அல்ல வருது, அன்று வராது. அடுத்த கொஸ்டின் என்னன்னா, மரபு பிள்ளை எச்சதை தேர்ந்தெடுத்து எழுதுன்னு கொடுத்திருக்காங்க. கொடியில் உள்ள மலரை கொய்து வா அப்படிங்கிறது தான். பறித்து வா, கொண்டு வா, எடுத்து வா வராது. கொடியில இருக்கிற மலரை நம்ம கொய்ய தான் போகும். சோ மரபு பிள்ளை அச்சதுன்னா சரியானது, கொய்துங்கிறது தான் சரி. பூ கொய்ய வாரியா அப்படின்னு தான் சொல்லுவாங்க சங்க இலக்கியத்துல. சோ இப்பவுமே ஒரு சில பகுதியில பூ கொய்தல் தான் கேள்விப்பட்டிருக்காங்க. பூ பறிக்கவான்லாம் ரொம்ப ரொம்ப ரேர் தான். அடுத்து மரபு வலுவற்ற தொடர் என்னன்னா, குயவன் சக்கரத்தை பயன்படுத்தி மண்பானை வணைந்தான். மண்பானை வணைதல், மண்பானை வணைதல் அடிக்கடி கேட்கறாங்கன்னு சொல்லியிருந்தேன். பானை வணைதல் தான் கரெக்டான சென்டென்ஸ், மரபு வலுவற்ற தொடர். அடுத்து வலுவு சொல்லற்ற தொடர் என்னன்னு கொடுத்துருக்காங்க. கண்ணா நேற்று நீ வந்தாய் அப்படிங்கிறது தான் கரெக்ட். நேற்று நீ வருகிறாய் வராது, இன்று இப்பொழுது நீ வருகிறாய் அப்படிங்கிறது தான். வேற எதுவுமே உங்களுக்கு ஆன்சர் வராது. பொருந்தாத சொல்லை கண்டறியன்னு கொடுத்துருக்காங்க. துகிர் அப்படின்னா பவளம், காருகர், கண்ணூர் வினைஞர், மண்ணீட்டலர், இது எல்லாமே வணிகர்கள் ரிலேட்டடா வரும், சரிங்களா? சோ துகிர் அப்படிங்கிறது பவளம், அதோட பொருள் தெரிஞ்சுக்கணும்ல. பொருந்தாத சொல்லை கண்டறிங்க. நற்றினை, குறுந்தொகை, கலித்தொகை, இதுல மதுரை காஞ்சி 10 பாட்டுல வந்துடும், இதெல்லாம் 8 தொகையில வந்துடும். சோ இந்த மாதிரி 8 தொகை 10 பாட்டு பெயர்களை படிச்சு வச்சுக்கோங்க. அதை உங்களுக்கு இல்லாதது பொருந்தாதது இதுல கேட்பாங்க. ஏன்னா 8 தொகை 10 பாட்டு ரிலேட்டடான கண்டென்ட் நியூ சிலபஸ்ல நிறைய இலக்கியம் கவர் ஆகல அப்படின்னாலும் இலக்கணம் ரிலேட்டடா கேட்கறாங்க. பொருந்தாத சொல் அது ரிலேட்டடா. சோ உங்களுக்கு 73ல இருந்து 77 வரைக்கும் பத்திய படித்து வினாவளிக்கு ரிலேட்டடா கொடுத்துருக்காங்க. சோ அதுல முக்கியமா உங்களுக்கு மொழிபெயர்ப்பு கண்டென்ட். சோ உங்களுக்கு மொழிபெயர்ப்பு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிற ரிலேட்டடா தெளிவுபடுத்தணும் தான் ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு இயல் முடிய உங்களுக்கு ஒரு 5 வேர்டு 10 வேர்டுன்னு கொடுத்துருக்காங்க. இதே இது ஸ்கூல் புக்ல சின்ன பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் தான் இருக்கும். அப்படியே ஸ்கூல் புக்கு 11th 12th போக போக நிறைய இருக்கும். சோ அது ரிலேட்டடான கண்டென்ட்டா உங்களுக்கு புக்ல ஒரு பாடமாகவும் வச்சிருப்பாங்க. அதுல உள்ளதுதான் நம்மளுக்கு பேராகிராஃபா கொடுத்திருக்காங்க. சோ கொஸ்டினை பார்த்துடலாமா? இன்றைக்கு பல்வேறு துறைகளின் வளர்ச்சிக்கு மொழிபெயர்ப்பு தேவைப்படுகிறது. மொழிபெயர்ப்பு இல்லையெனில் உலகையெல்லாம் வலையாக பிடித்திருக்கின்ற ஊடகத்தின் வளர்ச்சி இல்லை. தொலைக்காட்சி, வானொலி, திரைப்படம், இதழ்கள் மற்றும் போன்ற ஊடகங்கள் மொழிபெயர்ப்பால் தான் வளர்ச்சி பெறுகின்றன. விளம்பர மொழிக்கு மொழிபெயர்ப்பு தேவைப்படுகிறது. திரைப்படங்கள் விளம்பர மொழிக்கு மொழிபெயர்ப்பு, திரைப்படங்கள், தொலைக்காட்சி தொடர்கள் ஆகியன வேற்று மொழி மாற்றம் செய்யப்பட்ட அனைத்து மொழி பேசும் மக்களையும் அடைகின்றன. இது மொழிபெயர்ப்பு காலம். காலையில் எழுந்தவுடன் நாளிதழ் படிப்பு மொழிபெயர்ப்பு மூலமே நமக்கு சாத்தியமாகிறது. சோ இப்ப காலையில எழுந்திரிச்சோன்னா வேற மொழியில இருக்கிற செய்தித்தாள்கள் எல்லாம் தமிழ் மொழியில படிக்கிறதுக்கு காரணம் என்ன? வேர்ல்டு நியூஸ் எல்லாம் நம்ம படிக்கிறோம், அப்படித்தானே? நம்மளுக்கு நியூஸ் பேப்பர்லயே நம்மளுக்கு மாவட்ட செய்திகள், மாநில செய்திகள், தேசிய செய்திகள், அயல்நாட்டு செய்திகள் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. சோ அதெல்லாம் இங்கிலீஷ்ல தான் அவங்க பதிவு பண்ணுவாங்க நெட்ல. நமக்கு எப்படி வரும்? தமிழ்ல டிரான்ஸ்லேஷன் மூலமா தான் நம்மளுக்கு வருது. சோ அது ரிலேட்டடா கண்டென்ட் கொடுத்திருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துக்கலாம். இன்றைய காலகட்டத்தில் பல்வேறு தொழிலுக்கு வளர்ச்சிக்கு எது தேவைப்படுகிறது அப்படின்னா மொழிபெயர்ப்பு. மொழிபெயர்ப்பு இல்லைன்னா நிறைய செய்திகள் நமக்கு தெரியாது. உலகத்துல எல்லாம் இப்படி எல்லாம் நடக்கும் அப்படிங்கறது மக்களுக்கு பொது அறிவு இல்லாம போயிடும் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மொழிபெயர்ப்பு இல்லையெனில் எதன் வளர்ச்சி இல்லாம போயிருக்கும் அப்படின்னா ஊடகம் வளர்ச்சி இல்லாமலே போயிருக்கும். மொழிபெயர்ப்பால் வளர்ச்சி பெறுவன யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதழ்கள். விளம்பர மொழிக்கு எது தேவைப்படுகிறது அப்படின்னா மொழிபெயர்ப்பு தான். நெக்ஸ்ட் கண்டென்ட், மொழிபெயர்ப்பு மூலம் நமக்கு சாத்தியமாவது எது அப்படின்னா நாளிதழ் படிப்பு. மொழிபெயர்ப்பு இருக்கிறதுனாலதான் நிறைய நாளிதழ் படிச்சு நிறைய நாட்டோட செய்திகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் சொல்லும் பொருளும் கொடுத்திருக்காங்க. பகடு அப்படிங்கிறதுக்கு எருமை கடா, பேரி அப்படின்னா தேன், மேரி அப்படின்னாக்கி எருமை, களை அப்படின்னா கரும்பு. களை கரும்பு அடிக்கடி கேட்டிருக்காங்க. சொல்லுக்கேற்ற இடம்பெற்றுள்ள தொடர், சொல்லுக்கேற்ற பொருள் இடம்பெற்றுள்ள தொடர் என்ன அப்படின்னு கொடுத்திருக்காங்க.
கோடு மேற்கு தொடர்ச்சி மலையில் எண்ணற்ற உயிரினங்கள் வாழ்கின்றன அப்படின்னா கோடு அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலையை குறிக்கும் சரிங்களா. அடுத்து சொல்லும் பொருளும் கொடுத்திருக்காங்க. வருகை அப்படிங்கிறது பலாப்பழம் குறிக்கும் சரிங்களா. புல் அப்படிங்கிறது பறவை குறிக்கும். மடிவுங்கிறது சோம்பலை குறிக்கும். இங்க வந்து அல்லல்ங்கிறது சேரு. இது மட்டும்தான் கரெக்டா பொருந்தி இருக்கு. சரியான எண்ணடையை தேர்வு செய்க. 1 + நாள் ஒரு நாள். ஓர் பிளஸ் ஐயம் அந்த உயிரெழுத்து ரிலேட்டடாவும் கேட்டிருந்தாங்க சரிங்களா. இது உயிர்மை எழுத்து ரிலேட்டடா. சரியான எண்ணடையை தேர்வு செய்கன்னு கொடுத்திருக்காங்க. புல் கட்டு அப்படிங்கறதுதான் சரியான எண்ணடை கூட்டு பெயர்ல. படலை அப்படிங்கிறது வந்து மாலை அப்படிங்கிறது தான் குறிக்கும். அடுத்து செறிவு அப்படிங்கிறது முன் சொன்ன வாக்கை மறுக்காமல் காப்பாற்றுதல் அப்படிங்கிறது தான் சரிக்கான பொருள். நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து உங்களுக்கு ரிப்பீட்டடா இருக்கலாம் அடுத்த கொஸ்டின்ல. அடுத்து ரீனைஸ் அப்படின்னா மறுமலர்ச்சி. இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின்ல இதை கேட்டிருக்காங்க. அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. சரியா தவறான்னு கொடுத்திருக்காங்க. இந்திய தேசிய ராணுவத்துல கூற்று காரணம். இந்திய தேசிய ராணுவப்படை தலைவராக இருந்த தில்லன் இந்திய தேசிய ராணுவத்தின் இதயமும் ஆன்மாவும் தமிழர்கள் தான் என்றார். காரணம் தமிழகத்தில் பெரும்படையை திரட்டி இந்திய தேசிய ராணுவத்திற்கு வலு சேர்த்த பெருமைக்குரியவர் பசுமன் முத்துராமலிங்கனார் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுக்கு ரெண்டுமே சரிதான். கூற்றும் சரி காரணமும் சரி. கூற்று காரணம் ரிலேட்டடா கொடுத்திருக்காங்க. இலக்கணம் சார்ந்த மேல வந்து ஒண்ணு துணைப்பாடம் ஒண்ணு இலக்கணம் கொடுத்திருக்காங்க. உன் பெரு முதலான துணை வினைகள் செய்யப்பாட்டு வினைகளாக அமைகின்றன. செய்யப்படு பொருளை முதன்மைப்படுத்தும் வினை செய்யப்பாட்டு வினையும் கொடுத்திருக்காங்க. கூற்று சரி காரணமும் சரி. குரில் நெடில் மாற்றத்திற்கு தவறான இணையை கண்டறிகன்னு கொடுத்திருக்காங்க. அறம் பொருள் அப்படிங்கிறது தான் தவறானது. உணவு இது தெரிஞ்சாலே ஈஸியா தூக்கிடலாம். குரில் நெடில்னு சொல்லிட்டாங்க. குரில் நெடில் இருக்க பாருங்க. இது குரில் நெடில் கிடையாது. ஆக்கு அப்புறம் ஆ இருக்கணும். ஆ இருக்குன்னா அதுக்கு அடுத்து ஆ இருக்கணும் இல்ல. கரெக்ட். நெக்ஸ்ட் அடைப்பு குறிப்பில் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நீங்கள் வரும்போது எனக்கு புத்தகம் வாங்கி வருங்கள். எனக்கு ஒரு புத்தகம் வாங்கி வருங்கள். அடுத்து சரியான இணைப்பு சொல் எழுதுக. நூலின் பயன் படித்தல் எனில் கல்வியின் பயன் கற்றல். கரெக்டான ஆன்சர். இணைப்பு சொல்லும் புதுசா சேர்த்திருக்காங்க. தொடர்ந்து 3 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அப்படின்னு தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது. மேலும் 2 நாட்கள் மழை நீடிக்கும். இது ஸ்கூல் புக்ல எந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்கு அப்படிங்கறத மென்ஷன் பண்ணி நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். பிளேலிஸ்ட்ல இருக்கு, போய் பாருங்க. இது ஸ்கூல் புக்ல இருந்து தான் வந்திருக்கு. 1 to 5ஆம் கிளாஸ் வரைக்கும். தெரிஞ்சவங்க நம்ம சேனல்ல பார்த்தவங்க எந்த கிளாஸ்ல இருக்குங்கிறத சொல்லுங்க, கமெண்ட்ல தெரிவிங்க. நிறைய பேருக்கு தெரியும். நாம் வாழ்வில் ஒழுக்க நெறியை பின்பற்ற வேண்டும், இல்லை என்றால் துன்பப்பட வேண்டும். சோ இதுவுமே சிலபஸ்ல உள்ளதுதான். திருக்குறள்ல உள்ள கண்டென்ட் தான். பொருளை வச்சு அப்படியே கேட்டிருக்காங்க. திருக்குறளோட பொருள் படுத்து வச்சுக்கோங்க. அதை அதிகமா இணைப்பு சொல்ல கேட்கிறாங்க. குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார். இத்தொடரில் வலுவமைதி என்ன அப்படின்னா வருகிறார் அப்படிங்கிறது தான் கரெக்ட். விண் என்னும் சொல்லுடன் பொருந்து வரும் சொல் என்ன அப்படின்னா விண்வெளி. இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் போட்டிருந்தோம். இந்த விண்வெளியை வந்து பொறுத்துகையில வச்சிருந்தாங்க. இங்க வந்து கரெக்டா 4 ஆப்ஷன்ல ஒண்ணு எது கரெக்டா பொருந்தி வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. கிளி அப்படி வந்து கிளி பேசும். மேலே சொல்லியிருந்தேன். ஒளிமரப்பு ரிலேட்டடா வரும்போது இதை சொல்லியிருந்தேன். சரியான எழுத்து வழக்கை கொண்டறிங்கன்னு கொடுத்திருக்காங்க. ரவிக்கு சித்தப்பன காவலுக்கு போச்சுன்னு. இரவுக்கு சிறிய தந்தையை காவலுக்கு போகுமாறு சொல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் சரியான எழுத்து வழக்கு. குடந்தை அப்படிங்கிறதுக்கு வந்து கும்பகோணம். சோனாடு சோழநாடு கேட்டிருந்தாங்க. அடுத்து திருச்சிராப்பள்ளி. திருச்சி அப்படிங்கிறது திருச்சிராப்பள்ளியை குறிக்கும். சரியான மருவு தான் கேட்டிருக்காங்க. பட் அப்படிங்கிறதுக்கு சரியான இணைச்சொல் அப்படின்னா ஆனால். பட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் அப்படிங்கிறதுக்கு சரியான தமிழ் சொல் ஆனால். அடுத்து பிறமொழி சொல் களவாத தொடர் என்னன்னு கொடுத்திருக்காங்க. கடல் நீர் உப்பாக இருக்கிறது. சோ இதெல்லாம் உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். சோ எந்த எந்த இடத்துல எல்லாம் நம்மளுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். இந்த மொழிபெயர்ப்பு சார்ந்த கண்டென்ட் புக்ல உள்ளது அப்படியே வச்சிருக்காங்க. சோ நிறைய ஸ்கூல் புக்ல இருந்து கேட்டிருக்காங்க. அதுவும் சின்ன புக்கு ஸ்டாண்டர்ட்ல இருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கறத இதுல பார்த்திருப்பீங்க. சோ நம்மளோட கண்டென்ட் வந்து நிறைய சேனல்ல நிறைய போட்டிருக்கோம். நம்மளோட சேனல்ல இருக்கு, போய் பாருங்க. புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியப்படுத்துங்க. தெரியாத உங்களோட பிளைண்ட் ஸ்டூடெண்டா இருக்கலாம், நியூ ஸ்டூடெண்ட்ஸா இருக்கலாம். இந்த டிஎன்பிஎஸ்சிக்கு புதுசா வர்ற ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்கா இருந்தாலும் சொல்லுங்க. ஸோ கொஸ்டின் 100 தமிழை எப்படி அப்ரோச் பண்ணணுங்கிற ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். சரிங்களா? தேங்க்யூ, நன்றி.